Hi students, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் கான்செப்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ரிலேஷன். ஆல்ரெடி ரிலேஷனோட வீடியோ கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. ஓகேயா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன். ஓகேயா? ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ரிலேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏபின்ற 2 செட் எடுத்துக்கிறோம். ஏல வந்து ஏபிசின்ற 3 எலமெண்ட்ஸ், பின்றது சி. ஸோ ஏ இஸ் அ சன் ஆஃப் எஃப், பி இஸ் அ சன் ஆஃப் எஃப், சி இஸ் அ சன் ஆஃப் எஃப். அதாவது ஒரு அப்பாவுக்கு 3 சன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? ஸோ அப்போ இது ஃபங்க்ஷன் பட் அ ரிலேஷன். என்ன? ஏ இஸ் ரிலேட்டட் டு எஃப், பி இஸ் ரிலேட்டட் டு எஃப், சி இஸ் ரிலேட்டட் டு எஃப். ஓகேயா? ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. ஆனால் பட் ரிலேஷன் இஸ் நாட் நெசசரி டு எ ஃபங்க்ஷன். ரிலேஷனாக இருக்கிற எல்லாமே ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஃபங்க்ஷன் எல்லாமே ரிலேஷன் தான். ஏன்னா ஃபங்க்ஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷனாக இருக்கிற எல்லாமே ரிலேஷனாக இருக்கும். ஓகேயா? ஆனால் ரிலேஷனாக இருக்கிறது ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ ரிலேஷன் இஸ் நாட் நெசசரி டு எ ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றதுல எஃப்ன்றது எடுத்துக்கிறோம். ஃபாதர் ஆஃப் ஏ, ஃபாதர் ஆஃப் பி, ஃபாதர் ஆஃப் சி. அதாவது எஃப் இஸ் ரிலேட்டட் டு ஏ, எஃப் இஸ் ரிலேட்டட் டு பி, எஃப் இஸ் ரிலேட்டட் டு சி. ஸோ இது ஒரு ரிலேஷன் அப்படின்றது தெரியும். பட் நாட் அ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ டிஃபைன்ல பார்ப்போம். இது ஃபங்க்ஷன் கிடையாது, பட் ஆனால் ரிலேஷன் சொல்லுவோம். ஓகேப்பா? ஸோ இப்போ ஃபங்க்ஷனோட டிஃபைன் பார்ப்போம். ஏன்னா இது ஏன் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இதில் உள்ள ஒரு எலமெண்ட்ஸ்க்கு நிறைய இமேஜஸ் இருக்கு. இப்படி இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு டிஃபைன்ல அப்படி வராது. ஸோ அதனோட டிஃபைனை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேயா? ஸோ இப்போ பேஜ் நம்பர் 19ல ஃபங்க்ஷனோட டிஃபைன் கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். லெட் ஏ அண்ட் பி பி 2 செட்ஸ். ஏ பி அப்படின்ற 2 செட்ஸ் எடுத்துக்கிறோம். ஏ ரிலேஷன்ஸ் எஃப் ஃப்ரம் ஏ டு பி. இந்த ரிலேஷன் வந்து எஃப் அப்படின்றது ஏ டு பிக்குறது தான் ரிலேஷன் சொல்கிறோம். எஃப் அதான் ஃபங்க்ஷன். எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. கிராஸ்னா என்ன பண்ணுவோம்? ஆர்டர் பர்ல எழுதுறது. ஓகேயா? இஸ் கால்ட் எ function from A to B satisfy the following. 2 following conditions கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாரு. for all A belongs to A. செட் ஏல ஒரு ஏன்ற எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா there is an element B belongs to B. another one element Bன்ற செட்ல எடுத்துக்கிறோம். B belongs to Bன்னு எடுத்துக்கிறோம். such that அப்ப அதனோட ஆர்டர் பேர் A cross Bன்றது ஆர்டர் பேர்ல. ஸோ ஏன்ற செட்ல ஏன்ற எலமெண்ட், பீன்ற அனதர் ஒன் செட்ல பீன்ற எலமெண்ட். ஸோ ஆர்டர் பேர்ல ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஃப். இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் அதை ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஓகே? ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் பியில் உள்ள அனதர் ஒன் எலமெண்ட்ஸோட மேப்பிங் ஆயிருந்துச்சு, ஆர்டர் பேராக இருக்குது அப்படின்னா அது ஃபங்க்ஷன். அதே இது செகண்ட் சொல்றாங்க. இஃப் ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். அதே மாதிரி ஏ கமா சி பிலாங்ஸ் டு எஃப் ஃபங்க்ஷனா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அங்க பி வந்து பியும் சியும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இது கண்டிஷன் தான். பியும் சியும் கண்டிப்பா என்னவா இருக்க முடியணும்? ஈக்குவலா தான் இருக்கணும். இப்போ ஏன்ற எலமெண்ட்ஸ்க்கு 2 இமேஜஸ் வர முடியாது அப்படின்றத தான் இங்க சொல்லியிருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு சியா தான் இருக்கணும். ஏ கமா பி, ஏ கமா சி அப்படின்னு இருக்க வர ஃபங்க்ஷனே கிடையாது அது. ஸோ அப்படி ஏ கமா பி, ஏ கமா சி இஸ் அ ஃபங்க்ஷனா இருக்கணும்னா கண்டிப்பா பி இஸ் ஈக்குவல் டு சியா இருக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. பி என்னவோ சியும் அதுதான். இப்போ பி வந்து 10 அப்படின்னா சியும் 10 தான் சொல்றாங்க. அந்த 10ஓட தான் ஏ கனெக்ட் ஆயிருக்கும். ஏ கமா 10, ஏ கமா 10 அப்படின்றது தான் இது. அதுதான் சொல்லியிருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு சியா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? கண்டிப்பா இப்படி அப்போ வந்து நிறைய இமேஜஸ் இருக்க முடியாது அப்படின்றது இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அந்த கண்டிஷன்லே. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க. ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஃப் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஃபங்க்ஷன். 2 இது இப்படி இருக்கணும்னா கண்டிப்பா பி வந்து சியா தான் இருக்கும். பியும் சியும் ஈக்குவல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா தான் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படியும் சொல்லிக்கலாம், இப்படியும் சொல்லிக்கலாம். ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு சினா பி பிலாங்ஸ் டு பி. ஆனால் ஏன்ற செட்டில் ஏன்ற ஒரு எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். பீன்ற அனதர் ஒன் செட்டில் பீன்ற எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஃப் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? ஸோ இதுதான் டிஃபைன் புக்கில் கொடுத்துருக்காங்க. இது நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். இப்போ பாரு எக்ஸாம்பிள். ஏன்ற ஒரு செட் எடுத்துக்கிறேன், பீன்றது அனதர் ஒன் செட்டு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஃபர்ஸ்ட் செட்டை தான் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோ. இந்த செட் இஸ் கால்ட் அ டொமைன். ஓகே? இதுக்கு பேர் என்னப்பா? டொமைன். So B is called the
கோடமைன். பி வந்து என்னது? கோடமைன். ஓகேயா? ஸோ இப்போ வந்து இதை வந்து ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்லுவோம்? ப்ரீ இமேஜ். இப்போ வந்து A is mapped to 1, B is mapped to 2, C is mapped to 3, D is mapped to 4. ஸோ இது இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இதில் உள்ள எலமெண்ட்ஸோட மேப் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதை என்னன்னு சொல்லுவோம்? ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அதாவது தட் மீன்ஸ் A,1, B,2, C,3, D,4 belongs to F. ஓகேயா? ஸோ இதில் இருக்கிறது டொமைன், இதில் இருக்கிறது கோடொமைன். ஸோ அப்போ இது கோடொமைன் வந்து நம்மளுக்கு என்னது? A வந்து 1ஓட மேப் ஆயிருக்கு, B 2ஓட மேப் ஆயிருக்கு. இப்போ கோடொமைன்றது இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ் தான். 1, 2, 3, 4 செட் பிராக்கெட்டில் எழுதணும். டொமைனில் உள்ள எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செட் பிராக்கெட்டில் A, B, C, D அப்படின்னு எழுதிடுவீங்க. ஓகேயா? ஸோ கோடொமைன். அப்போ இது வந்து டொமைன், இது கோடொமைன். ரேஞ்ச் அப்படின்றது இது வந்து எதோட மேப் ஆகுது? இப்போ A வந்து 1ஓட மேப் ஆகுது, அப்போ அதுதான் ரேஞ்ச். B வந்து 2ஓட மேப் ஆகுது, இது அப்போ 2 ரேஞ்சு. இது வந்து 3ஓட மேப் ஆகுது, D வந்து 4ஓட மேப் ஆகுற அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே ஒரு 5 இருந்தது அப்படின்னா இப்போ இது எதோடவே மேப் கிடையாது. கோடொமைன் எலமெண்ட்ஸில் நீ எழுதும் போது எப்படி எழுதுவ? கோடொமைன்ஸ் எழுதும் போது 1, 2, 3, 4, 5 எழுதுவீங்க கோடொமைன்ஸ் எழுதும் போது. பட் ஆனால் ரேஞ்சில் எழுதும் போது எதை தான் எழுதணும்? ரேஞ்சுன்றது என்னதான் வரும்? ரேஞ்ச் அப்படின்றது செட் பிராக்கெட்டில் 1, 2, 3, 4 இவ்வளோதான் வரும். கோடொமைன்ல 1, 2, 3, 4, 5 எல்லாமே இதில். பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் கோடொமைன், ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் டொமைன். ஓகேயா? ஸோ ரேஞ்சுன்றது இதோட இது எது மேப் ஆயிருக்கோ அதை தான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இமேஜ்னு சொல்லுவோம், ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ப்ரீ இமேஜ். இது வந்து இதுக்கு வந்து இமேஜ் ஏன்ற இமேஜ் இருக்கு, இது பிக்கு வந்து 2ன்ற இமேஜ், சிக்கு வந்து 3ன்ற இமேஜ். ஸோ 1 A அப்படின்றது ப்ரீ இமேஜ். இதை என்னன்னு சொல்லுவோம்? ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதனோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் ஆல் A belongs to A, A belongs to A, B belongs to B. அதாவது டெஃபினைன்ல, அதாவது இங்கே Bல இருக்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் 1 belongs to B such that belongs to F ஆகிருக்குன்னா A,1 belongs to F அப்படின்னு சொல்லுவோம். நான் ஜஸ்ட் இங்கே டிஃபைனை தான் எழுதியிருக்கேன். A belongs to A, B belongs to B such that A,B ஆர்டர் பேர்ல belongs to F அப்படின்னு சொல்கிறோம். ஓகே? அதே இது இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்? A,B belongs to F and A,C belongs to Fனா கண்டிப்பாக அது என்னவா இருக்கணும்? B is equal to C இருக்கணும். ஸோ அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது டொமைன்னா A is called, set A is called the domain, set B is called the codomain, and then image அப்படின்றது என்னப்பா? ரேஞ்ச் அப்படின்றது நம்மளுக்கு எது எதோட மேப் ஆகுதோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டொமைன் அப்படின்றது செட் A is called a domain, set B is called the codomain. ஸோ கோடொமைனில் உள்ள எலமெண்ட்ஸ்னால் எப்படி எழுதிடுவோம்? 1, 2, 3, 4, 5. ஓகே அப்பா? ஸோ இமேஜ் அப்படின்றது F of A is equal to B is called a image. அதாவது இதில் இருக்கிற ஃபங்க்ஷன் ஆகிருக்க எல்லாமே இந்த இதில் இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம்? F of A is equal to B is called a இமேஜ்னு சொல்கிறோம். அதே இது செட் A is called a ப்ரீ இமேஜ், செட் A is called the இதில் உள்ளதெல்லாம் ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படின்றது நான் இப்போ தான் சொன்னேன். ரேஞ்சுன்றது A வந்து 1ஓட மேப் ஆயிருக்கு, B 2ஓட மேப் ஆயிருக்கு. ஸோ 1, 2, 3, 4 தான் ரேஞ்ச். பட் கோடொமைன்றது நம்மளுக்கு இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ரேஞ்ச் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்? The set of B, A, B belongs to F for some A belongs to A. So A, B belongs to F. Aல இருக்கிற எலமெண்ட்ஸ் பியோட எந்த எலமெண்ட்ஸோட மேப் ஆயிருக்கோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஞ்சுன்னு சொல்லுவோம். பின்ற செட்டில் பின்ற செட்டை தான் எடுத்துக்கிறோம். The set B
பீன்ற செட்டில் ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஃப், ஏவோட எது ரிலேட்டட் ஆயிருக்கோ பியில் அந்த பியை மட்டும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஓகே, அதுதான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். எப்படி பார்த்தோம், ஏ வந்து 1ஓட ரிலேட்டட் ஆயிருக்கு, இதே மாதிரி இது 2, சி 3ஓட, டி 4ஓட ரிலேட்டடாக இருக்குது. கோடொமைன்றது இது எல்லாமே சொல்லுவோம், ரேஞ்சுன்றது 1 2 3 4 அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேயா, ஸோ அண்டர்ஸ்டுட்டா? இப்போ ஃபங்க்ஷன்னா அதனோட டிஃபைன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் டொமைனா என்ன, கோடொமைனா என்ன, இமேஜ்னா என்ன, ப்ரீ இமேஜ்னா என்ன, ரேஞ்சுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுவே நிறைய இமேஜஸை கொண்டு வந்துச்சு அப்படின்னா இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏ எஃப் கமா பி எஃப் கமா சி இதில் உள்ள அதாவது டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு வந்து E4ஓட மேப் ஆயிருக்கு, E5ஓட மேப் ஆயிருக்கு. ஆனால் இந்த எஃப் எதோடையுமே மேப் ஆகலை, அப்பெல்லாம் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்றத நல்லா அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கோங்க. அப்போ இதுக்கு வந்து இப்போ எஃப் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னா if B is the subset of R, B belongs to R. ஸோ இப்போ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி பார்த்தோம், இஃப் B is the subset of R, B belongs to R. ஸோ டொமைன் கோடொமைன் எடுத்துக்கிட்டோம்னா Bயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ரியல் நம்பர்ஸாக இருந்தால் அதை ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Bயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ரியல் நம்பர்ஸாக இருந்தால் அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஈக்குவல் ஃபங்க்ஷன்னா 2 ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி, 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். எஃப் ஜி ஆர் செட் டு பி ஈக்குவல் ஃபங்க்ஷனாக இருக்குன்னா டொமைன்ஸ் ஆர் சேம். எஃப்ன்ற ஃபங்க்ஷன்லையும் டொமைன் என்ன இருக்கோ அதே டொமைன் தான் ஜின்ற ஃபங்க்ஷன்ல இருக்கணும். எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ல என்ன டொமைன்ல இருக்கோ அதே தான் ஜில இருக்கணும். டொமைன்ஸ் ஆர் சேமா இருந்தது அப்படின்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் ஃபங்க்ஷன். அடுத்து ரெப்ரசன்டிங் ஃபங்க்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, அதில் டேப்லர் ஃபங்க்ஷன், கிராஃபிக்கல் ஃபங்க்ஷன், அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வரும். டேப்லர் ஃபங்க்ஷன்னா உனக்கு தெரியும், நம்ம லோயர் கிளாஸ்லேயே டேப்லர் கிராஃப் வரைகிறதுக்கு டேப்லர் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ் ஒய் போட்டு வருவோம். கிராஃபிக்கல் ஃபங்க்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3x, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை கிராஃபிக்கல் ஃபங்க்ஷன், கிராஃப் ட்ரா பண்ணுவோம். அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்னா வேற ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ரெப்ரசன்டிங் ஃபங்க்ஷன்னா டேப்லர் ஃபங்க்ஷன், இல்லை என்னென்ன டேப்லர் ரெப்ரசன்டிங் ஃபங்க்ஷன், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டிங் ஃபங்க்ஷன், அனாலிட்டிக்கல் ரெப்ரசன்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இதுதான் ஃபங்க்ஷன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷனோட டிஃபைன், டொமைன்னா என்ன, கோடொமைன், இமேஜஸ், ப்ரீ இமேஜஸ், ரேஞ்சுனா என்ன, தென் நெக்ஸ்ட் ஈக்குவல் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன பார்த்துருக்கோம், ரெப்ரசன்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டுட் பண்ணி இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பின்னாடி சம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.